அனைவருக்கும் வணக்கம். கோவையில ஒரு பெண் 21 வயது நிரம்பிய பெண் தான் விரும்பிய ஒரு நபரோட தனியா 11 மணிக்கு வெளியில வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு வெக்கமும் மானமும் ஒரு முக்தியும் இல்லாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பிருந்தாவன் நகர் பக்கத்துல கல்லூரி மாணவி பலாத்கார சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற இடம். சம்பவம் நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர்லாம் பக்கத்துல வீதி இருக்கு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீதி பக்கத்துல இருக்கு. மக்கள்லாம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற நேரம். அந்த நேரத்துல கல்லூரி மாணவியை பலாத்கார வழக்குல போலீசார் பாத்தீங்கன்னா சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 11:20 மணிக்கு இளைஞர்கள் போன் பண்ணிருக்காங்க. போலீசார் 11:30 மணிக்கு சம்பவ இடத்துக்கு போயிட்டதாக மாத்தி தகவல்கள் சொல்றாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அவங்க எவ்வளவு ஒரு மனநிலையில் இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு அவங்க சரியான பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவரோட இருந்த அந்த நபர் அவரும் பாத்தீங்கன்னா அவர் மூலதான் இவங்க இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. பெண்ணை குற்றம் சொல்லலாம் அப்படின்னாலும் மனசாட்சி இடம் கொடுக்காது. ஏன்னா இன்னுமே சுதந்திரம் பெற்ற இத்தனை வருடங்களுக்கு பிறகுமே 12 மணிக்கு வரைக்கும் ஒரு பொண்ணு தனியா போக முடியலன்னா அது என்ன சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த பெண்ணுக்கு அவளுடைய சுதந்திரத்தை காப்பாற்ற பொறுப்புல இருக்கிற அரசு ஏன் இவ்வளவு மெத்தனை போக்குல இருக்குன்னு அரசை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கலாம்னு வெறுப்பாவும் இருக்கு. தன் பாதுகாப்பிற்கு யார் உத்தரவாதம்னு புரிஞ்சுக்காம 11 மணிக்கு இப்படி ஒருப்பட்ட இடத்துக்கு போயிருக்கலாமான்னு அந்த பெண்ணையும் கேள்வி கேட்கலாங்கிற மாதிரி இருக்கு. எது இப்படி நடந்து விட்டது. இனிமேலாவது இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும். விழிப்புணர்வோடு பெண்கள் இருக்கணும். யாரை சொல்லியும் இந்த உலகத்துல நம்ம குற்றங்கள் இது பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கு அரசு பொறுப்பேற்று இனிமேல் இது மாதிரி நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கணும். அந்த பெண்ணிற்காக குரல் கொடுத்த அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி விமர்சித்தவர்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அது வீண் நாக்குன்னு தான் சொல்லணும். விமர்சனத்துக்கு அஞ்சாம இந்த கொடுமைக்கு ஒரு நீதி வேணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.